ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகத்தை பார்ப்பதற்கான நல்ல நேரத்தை என் செல்ல பிள்ளைகள் நெருங்கிவிட்டார்கள். அதனால்தான் நான் சொல்வதை கேட்கின்ற பட்சத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கான பேரதிர்ஷ்டத்தோடும் நம்ப முடியாத வெற்றி செய்தி தருவதற்காகவும் தான் இந்த முருகனானவன் வெற்றி வேலோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என்னை வரவேற்க தயாராகிவிட்டாய். இனி உனக்கு மகிழ்வான தருணங்கள் தான் வரப்போகிறது. எப்படியாவது என் பச்சை குங்குமத்தை தொட்டுவிடு என் கண்ணின் மணியை. உன் வாழ்க்கையில் வருகின்ற நல்லதுக்கு நானே பொறுப்பேற்று கொண்டு தடைப்பட்ட காரியத்தை அத்துணையும் ஒவ்வொன்றாக நடத்தி தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். எந்த ஒன்று விட்டு சென்று விட்டது, எதை கைவிட்டு விட்டேன், எனக்கு நடக்க இருந்த நல்ல காரியம் தடைப்பட்டு விட்டது என்று நீ உன் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அக்கம் பக்கமாக அலைந்து திரிந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. தெருவாக அலைந்து கொண்டிருந்தாய். என் தடைகள் யார் தீர்ப்பார், என் தடைகள் எங்கே போனால் சரியாகும் என்று குளமாக குளித்ததெல்லாம் போதும். இனி வருகின்ற காலங்கள் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது. மங்களகரமான நிகழ்வொன்றை நடத்தி தந்து உனக்கு மகிழ்ச்சியான தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகன் அப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, நான் உன்னருகில் நின்று கொண்டு உனக்கான வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் நமக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வருகிறதோ என்று நினைக்காதே. எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் அத்துணை இன்னல்களுக்கும் இடையிலே கரத்தை பற்றி இருப்பது யாரென்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இந்த முருகனானவன் நான் உனக்கு உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும்போது உன்னை தனிமையில் வாடி வதைத்து விடுவேனா என இப்போதெல்லாம் சில காலமாக யாருமே முன்னாடி போல் பேசுவதே இல்லை என்று உன் மனம் குழம்பி தவிப்பதும் உன் மனம் கலங்கி தவிப்பதும் இந்த முருகன் அறிந்தது தான். ஆனால் அத்துணை விஷயத்தையும் தாண்டி இப்பொழுது உனக்கான நல்ல நிகழ்வை நான் நடத்தி தர வந்திருக்கும் போது அவர்களை பற்றி எல்லாம் நினைத்து கொள்ளாதே. பணமும் பேரும் புகழும் இருந்தால்தான் உனக்கான உறவு உன்னை சுற்றி வருவார்கள் என்றால் அப்படிப்பட்ட உறவை உனக்கு தேவையில்லை. அதனால்தான் இந்த முருகன் உண்மையை அறிந்து கொண்டு எதற்காக உன்னிடத்தில் பழகினார்கள், எதை நோக்கி உன் லட்சியத்தில் அவர்கள் இடையூறாக இருந்தார்கள் என்பதை அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் அவர்களை உன்னிடத்தில் இருந்து நான் தான் நகர்த்தி வைத்திருக்கின்றேன். நீயோ நினைக்கின்றாய் உண்மையான உறவு போய்விட்டாரே என்று. என் பிள்ளையே, என் திருவிளையாடலில் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு நடந்ததும் நடக்க இருப்பதும் இனி நடக்க போவதும் எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். எல்லா வினைகளுக்கும் எதிர்வினைகள் உண்டு என்று தெரியும் அல்லவா? எல்லா வினைகளுக்கும் ஒரு வலுவான காரணம் ஒன்று என்று தெரியும் அல்லவா? அந்த காரணத்தோடு தான் நான் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன். நீயோ நினைக்கலாம், அப்பனே முருகனே, இப்பொழுது எனக்கு அந்த காரணத்தை சொல்லிவிட்டு போ, நான் மன அமைதி கொள்வேனே என்று. வாழ்க்கையில் பல தருணங்கள் நாம் கடந்து போகின்ற போது சில காரணங்கள் தெரியாமல் இருப்பதுதான் நல்லது. அது நான் மட்டும் அறிந்தது, நான் அறிந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதை அறிந்துவிட்ட போதில் நீ உன் மன மகிழ்ச்சியை தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னிடம் சொல்லாமல் இருந்து கொண்டு இருக்கின்றேன். எப்பொழுதுமே உன்னை அடுத்தவர் திரும்பி பார்க்கின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை தரம் உயர்த்த நான் வந்திருக்கின்றேன். நீ அங்கு அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும், இவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும் என்று உன் கவனத்தை அவர்கள் பக்கம் திருப்பிக் கொண்டு இருக்காதே. அவர்கள் உன்னை திரும்பி பார்த்து உன்னை உதாரணமாக எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் நீ யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உன் பொறுப்பையும் உன் கவலையும் எனக்கு தெரியும். பொறுப்பை பொறுமையாக செய்து கொண்டு இருக்கின்றாய், கவலையை மனதோடு வைத்து கொண்டு இருக்கின்றாய். இனி அத்தனை விஷயத்திற்கும் ஒரு நல்லதொரு தீர்வை நான் தரத்தான் வந்திருக்கின்றேன். கவலையை தூக்கி எறிந்துவிட்டு உன் பொறுப்புகளை கடமையென செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளையை வெற்றி கிடைக்கும் என்று உற்சாகத்தோடு செய்வதற்கான நிலையை நான் இந்த முருகன் உனக்கு உருவாக்கி தர வந்து இருக்கும் போது நீ மனம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. அளவோடும் இதமாகவும் நன்கு யோசித்து
அர்த்தமுள்ளதாகவும் பேசி பழகும் என் பிள்ளையே, உன் மனதின் குறைகளை அறிந்து கொண்டுதான் அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். இந்த வேலவன் நான் உனக்காக வந்து இருக்கும் போது நீ வெற்றி கொடி கட்டித்தான் பறக்கப் போகிறாய். ஏற்றத்தை தான் பார்க்கப் போகிறாய். ஏறு முகத்தை பார்ப்பதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். தடைகளை அகற்றிவிட்டு உனக்கான சுப செய்தியை எதிர்பார்த்த இடத்திலிருந்து தந்து உன் மனமகிழும் நல்ல நிகழ்வுகளை நான் நடத்தி தந்து எதை எதிர்நோக்கி இருந்தாயோ அதை நானே நேரடியாகவே களத்தில் இருந்து நான் உனக்கான விஷயத்தை கரம் பற்றி தான் தரப்போகிறேன். மற்றவர்களை பார்த்து கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு மட்டும் இப்படி நடந்து விட்டது, எனக்கு மட்டும் இப்படி நடக்கவில்லை என்று அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விட்டு போகட்டும். உன் போராட்ட களம் வேறு, அவர்களுடைய போராட்ட களம் வேறு. சூழ்நிலைகள் வெவ்வேறாக இருந்து கொண்டு இருக்கும் போது அதை எதிர்கொள்ளும் விதமாகவும் வெவ்வேறாகத்தானே இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை கடினமாக கடந்து வரும் என் பிள்ளையே, உனக்கு துணையாக இந்த முருகன் கந்தன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது மற்றவர்களை பற்றி சிந்தித்து உன் வாழ்க்கையில் நீ கோட்டை விட்டு விடாதே. நீ யாருக்காகவும் உன் முடிவை மாற்ற வேண்டாம். உன் முடிவு உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாகவும் உறுதியாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. தைரியமாக துணிச்சலாக செயல்படும். உனக்கான வாழ்க்கையை தருவதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்து இருக்கும் போது நடப்பது எல்லாம் நல்லதாகவும் நன்மையானதாகவும் தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள். எந்த ஒன்றை பெறுவதற்காக இவ்வளவு காலம் போராட்டம் அடைந்தாயோ, எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று உனக்கான மகிழ்ச்சியை பெறுவதற்காக நீ அங்கு என்னை நாடி வந்தாயோ அதற்கான அர்த்தத்தை கொடுப்பதற்கான நேர காலத்தை நெருங்கிவிட்டாய். வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாகவும் உனக்கு புரிதலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தான் இருக்கின்றது. வாழ்க்கையில் பயம் குடிக்கொண்டு விட்டால் வெற்றியை பெற முடியாது. பையப்படுகிறவர்களும் தயங்குகிறவர்களும் யோசிப்பவர்களும் இந்த வெற்றியை பெறுவதற்குத்தான் தயங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். வெற்றியை பெறுவதற்குத்தான் யோசித்து கொண்டு இருக்கின்றார்கள். நீ முதலில் அந்த நிலையை கடந்து வெளியேறி வா. உன்னை சுற்றி நீயாகவே அரைவட்டத்தை போட்டுக்கொண்டு இருக்காதே. அந்த வட்டத்திலிருந்து வெளிவந்து என்னை காப்பாற்ற, எனக்கு வரும் ஆபத்திலிருந்து காப்பாற்ற என் முருகன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்று என்னை கை காட்டிவிட்டு என் கண்ணின் மணியே, உன் கண்ணசைவுகளில் நீ என்ன வேண்டும், என்ன வேண்டுகிறாய் என்று நான் புரிந்து விட்டேன். இனி வருகின்ற காலங்கள் உனக்கு வசந்த காலமாகத்தான் இருக்க போகிறது. இதனால் வரையிலும் என் பிள்ளைகள் வெட்ட வெளியான வெயில் நிறைந்த காலத்தில்தான் பயணம் செய்து கொண்டு இருந்தார்கள். பாலைவனத்தில் நடக்க முடியவில்லையே என்று உன் பாதம் பதம் பார்த்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ மனம் வருந்திக் கொண்டு இருந்தாய். பதம் பார்த்தது உன் பாதத்தை மட்டுமல்ல, உன் உள்ளத்தையும் என்று எனக்கு தெரிந்து விட்டது. ஏனென்றால் நீ அந்த அளவுக்கு கஷ்டத்தையும் காயத்தையும் அனுபவித்து கொண்டுதான் இருந்தாய். அத்தனை நொடிக்கு நொடியும் நான் உனக்கு உதவ வரவில்லையோ என்று எண்ணிக்கொள்ளாதே. உனக்கான உதவியை செய்வதற்குத்தான் இப்பொழுது இந்த முருகன் வந்து இருக்கின்றேன். உன் கஷ்ட காலத்தை முடித்து வைத்து உன் போராட்ட வாழ்வுக்கு முடிவு கொண்டு வந்து உன் மனதில் இருக்கின்ற வழிகளுக்கு நான் விடை கொடுக்க வந்திருக்கும் போது இந்த முருகனை நம்பியோர் கைவிடப்பட்டதே கிடையாது. அதற்கான விஷயத்தில் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையின் மனம் எனக்கு தெரியாமல் இல்லை. அதனால தான் உன் அப்பனானவன் உன் மனநிலையை அறிந்து கொண்டு உன் மன கஷ்டத்தை போக்குவதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வதை கேட்டு இனி மகிழ்வாகத்தான் இருக்கப் போகிறாய். ஒரு தகப்பனுக்கு தெரியாதா தன் பிள்ளைக்கு என்ன தேவை தேவையில்லை என்று? நிச்சயமாக சொல்கிறேன். உலகாலும் நான் உன் தேவைகளையும் அறிந்து கொண்டு உனக்கும் சூரிய உதயத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, நீயும் எனக்கு செல்ல பிள்ளைதான். உன்னை விட எனக்கு வேறு எதுவுமே பெரிது கிடையாது. உனக்காகத்தான் நான் பிறப்படுத்தி வந்திருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டு தானே என்னை நம்பி என் காலடி பற்றி இருக்கின்றாய். இந்த கால
யாரடி முருகனை பற்றி விட்ட பிறகு எதற்காக நீ மனம் குழம்பி தவிக்கின்றாய்? யாரோ ஒருவர் ஒதுக்குகிறார்களோ என்று நினைத்து நினைத்து நீ மனம் வருந்தாதே. அத்தனை விஷயத்திலும் உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து புதிய அத்தியாயத்தோடு உன் வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். யோசித்து கொண்டே இருப்பதை விட இனி நடக்கப் போகும் விஷயத்தில் என் முருகன் நல்லதாகத்தான் தருவான் என்று தொடர் முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இரு. உன் வாழ்வில் வெற்றி வந்து கொண்டேதான் இருக்கும். கஷ்டத்தை பார்த்து கலங்கி கொண்டிருக்காதே. எத்துணை கலக்கங்கள் வந்தாலும் என் கந்தன் என் அருகில் இருந்து என்னை காக்கும் போது, என்னை காக்க வந்து இருக்கும் போது நான் இதற்காக மனம் வருந்த வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. எப்பொழுதுமே என்னை கைவிட மாட்டான் என் அப்பன் முருகன் என்பதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் நம்பு. நான் உனக்கான விஷயத்தை மகிழ்வாக தர வந்திருக்கின்றேன். யாம் இருக்க பயமேன்.